புதுவரவு நேயர்களுக்கு வணக்கம். பாஜகவுடன் கூட்டணி உறுதி செய்யப்பட்டிருக்கிறார் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள். கூட்டணிக்குள்ளே உறுதி செய்யப்பட்ட நிலையில் இன்று தொகுதி பங்கீடு, என்னென்ன தொகுதி, எத்தனை தொகுதி அப்படிங்கிறது அதுக்குண்டான பேச்சுவார்த்தை மீண்டும் பாஜகவுடன் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இன்று பேச்சுவார்த்தையில் ஈடுபட இருப்பதாக தகவல்கள் வருது. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா பாஜகக்குள்ளே மற்ற ஜாதி பிரிவு கட்சிகள் அவர்களுடைய ஓட்டு வங்கியை பாஜகக்குள்ளே வரணும் அப்படிங்கிறதுனால திட்டமிட்டு பாஜக சிறிய கட்சிகளெல்லாம், ஜாதி கட்சிகளெல்லாம் ஒன்றிணைத்து அந்த பாஜகக்குள்ளே கூட்டணிக்குள்ளே தக்க வச்சிட்டு இருக்கிறாங்க. இந்த நிலையில் ஓ பன்னீர்செல்வத்தினுடைய கூட்டணி குறித்தான பேச்சுவார்த்தையில் ஒரு சுமூகமான முடிவு எட்டப்பட்டு பாஜகவுடன் தான் ஓ பன்னீர்செல்வம் கூட்டணி அப்படிங்கிற இறுதி வடிவத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க ஓ பன்னீர்செல்வம் அவர்கள். அதே நேரத்தில் அவரோட நேர்காணல் எல்லாம் முடிந்து தற்போது தொகுதி பங்கீடு, எத்தனை தொகுதி, என்னென்ன தொகுதி அப்படிங்கிற பேச்சுவார்த்தையில் இன்று ஈடுபட இருக்கக்கூடிய சூழலில் டிடிவி தினகரனும் பாஜக கூட தான் கூட்டணியில் இருக்கணும் அப்படிங்கிற விருப்பத்தை டிடிவி தினகரனே செய்தியாளர் மத்தியில் சொல்லியிருக்கிறாரு. அவரும் உடனே பாஜகவுடன் கூட்டணி குறித்தான பேச்சுவார்த்தைகளில் உடனே ஈடுபட இருப்பதாகவும், இன்று மாலை டிடிவி தினகருடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட இருக்கிறாங்க பாஜக தரப்பில் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் பொறுத்த வரைக்கும் பாஜக அவங்களுடைய ஓட்டு வங்கியை அதிகப்படுத்தணும் அப்படிங்கிற நிலைப்பாட்டில் பாஜக வேகமாக செயல்படுறது எல்லாரும் கண்கூடாக பார்த்து கொண்டு இருக்க விஷயம்தான். ஏன்னா இது கட்சி வேறுபாடாக இருக்கக்கூடாது. பொதுவாக பார்த்தீங்கன்னா டிஎம்கே ஆதரவாளர்களாக இருந்தாலும் சரி, அதிமுக ஆதரவாளராக இருந்தாலும் இதை ஏற்றுக்கொள்ள மறுப்பார்கள். ஒரு ஊடகம் அப்படிங்கிற அடிப்படையில் யார் யாருக்கு என்னென்ன ஓட்டு வங்கி இருக்கிறது, யார் யாருக்கு எத்தனை சதவீதம் சப்போர்ட் இருக்குதுங்கிறது சொல்லக்கூடியது ஊடகத்தின் வாயிலாக சொல்லக்கூடிய ஒரு கருத்தாகத்தான் பார்க்கணும். இதனால் இந்த கட்சிக்கு ஆதரவு, அந்த கட்சிக்கு ஆதரவு அப்படிலாம் கிடையாது. இருக்கிற நிலைமையை, இருக்கிற செய்தியை உண்மைத்தன்மை மாறாமல் அதை கரெக்டாக சொல்கிறதா ஊடகத்தினுடைய நிலைப்பாடாக இருக்குது. அந்த அடிப்படையில் தான் பாஜக இன்று தற்போது தமிழகத்தில் பொறுத்த வரைக்கும் ஓட்டு வங்கி அதிகப்படுத்தணும் அப்படிங்கிற முனைப்பு அதிகமாக காட்டுறாங்க. தமிழக பாஜக தலைவராக பொறுப்பேற்ற பிறகு அண்ணாமலை அவருடைய செயல்பாடுகள் எல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கிறது எல்லாரும் பார்த்துருக்கிற ஒரு விஷயம்தான். எண்மண் எண் மக்கள் பாத யாத்திரை மூலயமா தமிழகம் முழுக்க 234 தொகுதிகளுக்கும் அவருடைய சுற்றுப்பயணங்கிறது, அந்த சுற்றுப்பயணம் ஒவ்வொரு நடைப்பயணத்திலும் போதும் பார்த்தீங்கன்னா மக்கள் அங்கே கூடுகின்ற கூட்டம் அது ஒரு அளப்பரியான விஷயம்தான். மிகப்பெரிய கூட்டத்தை அவராக கூட்டுறாரா இல்லை தானா வராங்களா அப்படிங்கிறதெல்லாம் அடுத்த கதை. ஆனால் அங்கே கூட்டம் இருக்கிறதா, அந்த கூட்டம் எல்லாம் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அது ஓட்டாக மாறுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. அதெல்லாம் நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். அதே வேளையில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 3 முறை 4 முறை, இது 5வது முறையாக பிரதமர் மோடி அவர்கள் தமிழகம் வராரு. அப்போ ஏதோ ஒரு டார்கெட் பண்ணி தான் பிரதமர் தொடர்ந்து தமிழகம் வராரு, இந்த தேர்தல் பரப்புரையில் மேற்கொள்ள இருக்கிறாரு. இதையெல்லாம் பார்க்கிற பொழுது நமக்கு ஒரு விஷயம் தெளிவாக தெரிகிறது. தமிழகத்தில் பாஜக எப்படியாவது ஆட்சியை பிடிக்கணும், நம்ம 2ஆம் இடத்துல நம்ம வரணும் அப்படிங்கிறதுல அதிக அளவில் முனைப்பு காட்டுறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயமாக பார்க்கப்படுகிறது. அவருடைய கணக்கு எந்த மாதிரியான, யாரை அட்டாக் பண்ணணும், யாரை வீழ்த்தணும், யாருடன் போட்டியிடணும் அப்படிங்கிறது பல்வேறு வியூகங்களை பாஜக தெளிவாக வகுக்கிறது எல்லாரும் பார்க்க முடியுது. காரணம் என்னன்னா, கடந்த மாதங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பாஜகவினுடைய வியூகங்கள் அதாவது எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு ட்விஸ்ட் கொடுக்குறதோ, அவங்கள ஒரு அதிர்ச்சிக்குள்ளான விஷயங்களை கொடுக்குறதோ, ஒரு ஷாக் வர்ற மாதிரி அவர்கள் ஏன்னா தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமிக்கு நீதிமன்ற மூலியமாக ஒரு தீர்ப்புகள்லாம் சாதகமாக வந்தாலும் கூட அவருக்கு ஒரு பின்னடைவு இருக்கத்தான் செய்கிறது. ஏன்னா கட்சியில் ஒரு பலம் வாய்ந்த முக்கிய நபர்கள் எல்லாம் கட்சியிலேருந்து வெளியேற்றி விட்டு அவர் ஒரு தனி அதிகாரம் பெற்று தன் கட்டுப்பாட்டில் தான் அதிமுக இருக்கணும் அப்படிங்கிறதுனால எடப்பாடி பழனிசாமி செயல்படுறாரு. இதையெல்லாம் அடக்கணும், ஒடுக்கணும் அப்படிங்கிறதுனால தான் அதிமுகவை எப்படியாவது வீழ்த்தணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு எண்ணத்தோடு தான் பாஜக செயல்படுறாங்க. அந்த எடப்பாடி நம்ம பக்கம் வந்துட்டார்னா பிரச்சனை இல்லை, அதிமுக பாஜகவுடன் இணைத்து கொண்டு நம்ம தேர்தலை சந்திக்கலாம், இல்லையா அவர் தனியாக கூட நிற்கட்டும். ஆனால் அதை நம்ம தமிழகத்தில் பொறுத்த வரைக்கும் பாஜக தான் 2வது பெரிய கட்சியாக இருக்கணும். அதிமுகவை நம்ம ஒரு அடுத்த நிலைக்கு, 3ஆம் இடத்துக்கு கொண்டு போகக்கூடிய, தள்ளக்கூடிய நிலை தமிழகத்தில் உருவாகிட்டு இருக்குது அப்படிங்கிறது தான் பார்க்க முடிகிறது. இது எடப்பாடி பழனிசாமி அது என்ன மாதிரியான
சாதுரியமான செயல்பாடுகளில் ஈடுபட்டால் மீண்டும் அதிமுகவை ஒருங்கிணைக்க முடியும். அதிமுக மீண்டும் ஏற்கனவே சக்தி வாய்ந்த கட்சியாக, பலம் பொருந்திய கட்சியாக இருந்த அந்த கட்சியை வந்து மீண்டும் மீட்டெடுப்பாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கிறது. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா சசிகலா வெளியேற்றினார், ஓ பன்னீர்செல்வத்தையும் வெளியேற்றினார், டிடிவி தினகரனை வெளியேற்றினார். இந்த மாதிரி முக்கியமான ஆளுமைகளை வந்து வெளியேற்றி விட்டு அவரை தனியாக ஒரு ஒரு தனி கட்சி மாதிரி அவர் வந்து ஒரு தனி அதிகாரத்தில் செயல்படக்கூடிய ஒரு ஒரு ஆளுமை மிக்க நபராக வரணும் அப்படிங்கிறது எடப்பாடி பழனிசாமியுடைய வியூகமாக இருக்கிறது. எடப்பாடி சுற்றி இருக்கக்கூடிய அடுத்த கட்ட தலைவர்களுக்கும் இது ஒரு அதிருப்தி நிலை தான். நம்மளும் அந்த நிலைக்கு வரணும், நம்மளும் அந்த பொசிஷனுக்கு எடப்பாடி பழனிசாமி எப்படி திங்க் பண்ணுறாரோ அந்த மாதிரி நம்மளும் வரணும் அப்படிங்கிறது இரண்டாம் கட்ட தலைவர்களுக்கும் அந்த ஆசை வந்திருக்கிறதாகவும் அவர்களுக்குள்ள பல்வேறு பிரச்சனைகளும் இருப்பதாகவும் சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. இது காலப்போக்கில் தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வரும். இருந்தாலும் நாடாளுமன்ற தேர்தலை எதிர்நோக்கி அதிமுக வந்து எதிர்நோக்கி காத்துக்கிட்டு இருக்கிற சவால்கள் அதிகமாக இருக்கிறது. பாஜக வந்து விடாது, தொடர்ந்து அவர்களை வந்து அச்சுறுத்தும் வகையில் பல்வேறு இன்னல்களையும் பல பிரச்சனைகளை கொடுக்குற வகையில் பாஜக செயல்படும். இதையெல்லாம் எதிர்கொண்டு இந்த நாடாளுமன்ற தேர்தலில் கணிசமான இடங்களில் அதிமுக வெற்றி பெற்றால் அந்த வெற்றி வந்து எடப்பாடி பழனிசாமி தான் சாரும். ஏன்னா தொடர்ந்து பாஜக எவ்வளோ பெரிய தேசிய கட்சியாக இருக்கக்கூடிய பாஜகவை எதிர்த்து இத்தனை இடங்களை நம்ம வெற்றி பெறுறோம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சாதனை தான். அந்த சாதனையை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பெறுவாரா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஏன்னா இரட்டை இலை சின்னத்துக்கும் ஒரு சிக்கல் இருக்குது. தேர்தல் ஆணையம் வந்து எடப்பாடி பழனிசாமி ஒரு நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறாங்க. அவருக்கு அதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறாரு? ஏன்னா இரட்டை இலை சின்னத்தில் தான் நான் நிற்பேன் அப்படின்னு ஓ பன்னீர்செல்வம் சொல்கிறாரு. இப்படி இரட்டை இலை சின்னத்துக்கும் பிரச்சனை இருக்குது. தமிழகத்தில் பொறுத்த வரைக்கும் பாஜக வந்து 2ஆம் இடத்துக்கு வரணும் அப்படிங்கிறதுல பயங்கரமாக தீவிரம் காட்டுறாங்க. அந்த தீவிரம் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நிச்சயமாக ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும். அந்த ரிசல்ட்டு நல்ல ரிசல்ட்டா, இல்லை பாஜகவுக்கு சப்போர்ட்டாக இருக்குமா, இல்லை பாஜகவுக்கு ஒரு பின்னடைவை கொடுக்கக்கூடிய ஒரு நிலையில் மாறுமா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும். அதே நேரத்தில் எடப்பாடி பழனிசாமி இந்த தேர்தலில் சரியான திட்டமிட்டு அவர் செயல்படாவிட்டால் மக்கள் கருத்தாகத்தான் இதை நம்ம கருத்தை சொல்கிறோமே தவிர இது தனிப்பட்ட கருத்தாக அல்ல. இந்த எடப்பாடி பழனிசாமி ஒத்து போய் அவங்க 2ஆம் கட்ட தலைவர்களுடன் சரியான முடிவு எட்டப்பட்டு அவர் அதை கூட்டணிக்கு தலைவர் சரியாக இணைத்து கொண்டு செயல்பட்டால் பாஜக ஓரளவுக்கு எதிர்த்து செயல்பட முடியும். பல இடங்களில் அவர் வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா பாஜக வந்து ஒரு அடியாக அடித்து தூக்கி ஒரு 15லேருந்து 20 இடங்களுக்கு வரணும், அதிகபட்சமாக ஒரு 10-15 இடங்களில் அடிக்கணுங்கிறது பாஜக பெரிய அளவில் ஸ்கெட்ச் போடுறாங்க. இதற்கெல்லாம் அதிமுக எந்த அளவுக்கு எதிர்வினை ஆற்றும், எதிர்த்து அவர்களுடைய சவால்களை எதிர்த்து எப்படி எடப்பாடி பழனிசாமி செயல்பட போகிறாரு அப்படிங்கிறத நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம். அதே வேளையில் ஓ பன்னீர்செல்வம் வந்து தெளிவாக இருக்கிறாரு. எனக்கு இரட்டை இலை சின்னத்தில் தான் இந்த தேர்தலை சந்திப்பேன் அப்படிங்கிறாரு. அந்த இரட்டை இலை சின்னத்துக்கு பல்வேறு சிக்கல் இருக்குது. தேர்தல் ஆணையம் ஓ பன்னீர்செல்வத்துக்கு இரட்டை இலை கொடுக்குமா, இல்லை எடப்பாடி பழனிசாமி கொடுக்குமா அப்படிங்கிற பல கேள்விகள் இந்த இடத்துல இருக்கிறது. தமிழகத்தில் பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கு அடுத்தபடியாக பாஜக வர என்றாங்க. அதனால இந்த பாஜகனுடைய அந்த அரசியல் வியூகம் வந்து தமிழகத்தில் பலிக்குமா? மற்ற மாநிலங்களில் ஓகே, தமிழகத்தில் பொறுத்த வரைக்கும் பாஜக அவ்வளோ எளிதாக தமிழ் மக்கள் வந்து ஏற்றுக்கொள்வது இல்லை. ஆனால் சமீப காலமாக சில 6 மாத காலமாக பார்த்தீங்கன்னா பாஜக வந்து தமிழகத்தில் அடுத்து பல்வேறு மக்களை வந்து திரட்டி அவங்க ஒரு பெரிய மாஸ் காட்டுறது வந்து மக்கள் மத்தியில் ஒரு பெரிய விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கா? மக்கள் வந்து அதை விரும்புகிறாங்களா? பாஜக வந்து அவர்களுக்கு ஆதரவு கூடிக்கிட்டே இருக்கா? மக்கள் அவர்களுடைய ஆதரவு வந்து பாஜகவுக்கு வந்துக்கிட்டே இருக்கா அப்படிங்கிற கேள்வி இருக்கத்தான் செய்கிறது. ஏன்னா அரசியல் வட்டாரங்களை பொறுத்த வரைக்கும் பாஜகவுக்கு இந்த அளவுக்கு மக்கள் கூடுறது வந்து இது பெரிய அதிசயமாக இருக்குது. இது எப்படி இது சாத்தியம், இது எப்படி நடக்குது அப்படிங்கிற கேள்வியும் இருக்கிறது. அதை பொறுத்திருந்து பார்க்கலாம். நாடாளுமன்ற தேர்தலில் இதையெல்லாம் பிரதிபலிக்கும். ஓ பன்னீர்செல்வம் தொகுதி பங்கீட்டில் ஈடுபட்டு இருக்கிறாங்க. எத்தனை தொகுதி, என்னென்ன தொகுதிங்கிறது இன்று பேச்சுவார்த்தையில் ஈடுபடுறாங்க. பாஜகவுக்கு முழு ஆதரவு கொடுத்து மிகப்பெரிய இடத்தை பெறணும் அப்படிங்கிறதுல ஓ பன்னீர்செல்வம் முனைப்பு காட்டுறாரு. டிடிவி தினகரனும் கூட இணைந்து அதை பாஜகவுடன் முழு சப்போர்ட் இருக்குன்னு டிடிவி தினகரன் சொல்கிறாரு. பொறுத்திருந்து பார்க்கலாம். நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவின் வீழ்ச்சியும் எழுச்சியும் பாஜகவின் வெற்றியும் தோல்வியும் எப்படி இருக்குங்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.